ஹாடா ஆமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 3 நாள் நல்லா மசன்னு போட்டுவிட்டு 4-5 நாளாக காணமேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. இப்போ கூட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக தான் தெரியும். ஒரு மாதிரி கரகரண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, மூக்கால் பேசுகிற மாதிரி தெரியும். என்ன பண்ணுறது, ஃபீவர் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ வீடு க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் அலர்ஜி ஆகி அது கோல்டாக மாதிரி அப்படியே ஃபீவராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் போஸ்ட் போட முடியல. அண்ட் திஸ்மி அண்ட் தமினாவுக்கு ஒரு பெரிய ஹாய் மென்ஷன் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். அண்ட் பிரவீனாவுக்கு பீலேட் விஷஸ்டா. அண்ட் நான் சொல்லிக்கிறேன், நான் இப்போதைக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்ஸ் கேட்குறீங்க. நான் அக்செப்ட் பண்ணேன்னா போடவே 2-3 மாதம் 4 மாதம் கூட ஆகலாம். என்ன நான் போடுறது ஸ்லோவாக தானே போடுறேன். அது ஒரு மாதிரி வெயிட்டிங்காக இருக்கும்போது ஸோ கமெண்ட்ஸில் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பலை. அண்ட் என்னன்னா, ஸோ ஜங்குக்கோட எஃப்எஃப்க்கு நெக்ஸ்ட்டு ஒயனோட ஃப்ரெண்டாக என் நேம் போடுங்கன்ட்டு ஒரு 3 பேர்கிட்ட வந்துச்சு. ஸோ 3 பேரில் நான் ஒரு பேரை செலக்ட் பண்ணி இப்போ போட்டேன்னா மிச்சம் 2 பேர் கோச்சிப்பாங்க. அதனால் நான் 3 பேர் நேமே மென்ஷன் பண்ணல. நானும் ஒரு ஒயனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நேம் போட்டு இந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் ஒய்யன். நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே லவ் மேரேஜ். இப்படி ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள்ஸ் உங்கள் அப்பாவும் அம்மாவும். நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. உங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரோவர்டாக இருப்பீங்க. ஆனால் நல்லா க்ளோஸ் ஆகிட்டிங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராவர்டாக பேசுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. பட் பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்டாக ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஜங்குக். அவர் காலேஜ் 3rd இயர் படிச்சிட்ருக்காரு. அவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஸோ அவருமே சிங்கிள் சைல்டு தான். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஸோ கோவம் சட்டலாக எப்போயாச்சும் தான் வரும். மற்றபடி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். ஒரு நல்ல கேரக்டர், ஜாலியாக பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த ப்ரெசன்ட் சீன். அப்பா, நான் இங்கேயே படிக்கிறேனே, எதுக்குப்பா தேவையில்லாமல் புசானில் போய் படிச்சுக்கிட்டு? அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பு. அங்கே நல்லா இருக்குது காலேஜ். என் ஃப்ரெண்டு பையன் அங்கே தான் படிச்சுட்ருக்கான். நல்லா படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அங்கே நிறையா ஸ்கீம்லாம் இருக்குது. நீ கிளம்பி அங்கே போய் படுறா. அப்பா, பெற்றது ஒரு பொண்ணு கூடவே வச்சுப்போன்னு நினைக்காம துரத்தி விடுறதுலேயே குறியாக இருக்கீங்க. என்னை துரத்தி விட்டுட்டு நீங்களும் அம்மாவும் நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அப்பெல்லாம் இல்லை தங்கம், அங்கே நல்லா படிப்பு இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நீ போய் படி. அப்போது நாங்கள் போய் தனியாக இருக்கணும், அதானே? நீ ஏன் தனியாக இருக்க? ரூம் ஹாஸ்டல்னு எவ்வளோ இருக்குது. அப்படியே உனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி படி. அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அது அங்கிளை தெரியும்ல உனக்கு. எப்படிப்பா இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு? இன்னொருத்தவங்க வீடெலாம் இல்லைடா, நம்ம வீடு மாதிரி தான். சரி, நீ எல்லாத்தையும் பேக் பண்ண. அண்ட் நாங்களும் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த சைடு ஷிஃப்ட் ஆகலாம்னு ஆகலாம். அங்கேயும் கம்பெனி போயிட்டு தானே இருக்குது. அதனால நாங்கள் வரப்போவோ இருப்போம். அதை நினச்சா நீ கவலைப்படாத. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நான் அங்கேயே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் சேர்கிறதுக்காக தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பா புசானில் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி படிக்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் தானே சார், நல்லா க்ளோஸ் ஆகிட்டா தான் நல்லா ஜாலியாக பேசுவீங்க. அது வரைக்கும் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் தானே. போயிட்டு என்ன பேசுகிறது, எப்படி அவங்க கூட மிங்கிள் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம் இருக்குது. அதனால உங்கள் அப்பா கிட்டே நான் இங்கேயே இருந்து படிக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் அங்கே காலேஜ் இதெல்லாம் நிறைய நல்லா இருக்குது, யூனிவர்சிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கே போய் சேர சொல்கிறாங்க. நீங்களுமே ஒரு வழியாக பேசி பார்த்தீங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக நீங்கள் உங்கள் அப்பா தண்ணியிலே வெந்துட்டீங்க. நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு ரூமில் படுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிடுவியா ஒயன்? உன்னால் முடியுமா? போயிட்டு இன்னொருத்தவங்க வீட்டில், ஐயோ எப்படி போயிட்டு அவங்க கூட மிங்கிள் ஆகுறது? ஐயோ, இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னோ தெரியல.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே வந்து உங்கள் ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் உங்களுக்கு தேவையானதை வந்து பாதிக்கு பாதி வந்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. என்னவோ ஏதோ எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து அப்படியே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்து வைக்கிறீங்க. டிரைவர் வந்து உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வைக்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறீங்க. அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட, பா நல்லா யோசிச்சிங்களா, கரெக்டாக வருமா? அதெல்லாம் வரும்டா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், அவனை நல்லபடியாக வச்சுப்பான், சரியா? நீ அது நினச்சிலாம் கவலைப்படாத. அவங்க பையனும் அங்கே தான் 3rd இயர் என்னமோ படிச்சுட்ருக்கான், அதனால் உனக்கு காலேஜும் பிரச்சனை இருக்காது, ஓகேவா? அது நினச்சா நீ கவலைப்படாத. அப்போ அவனுக்கு எப்போதுமே பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் நினப்பேன். வெளியில் ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறதுக்கு அவனும் ஒத்துக்கல. ஏன்னா சாப்பாடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும்ல, செட் ஆகாது. வீட்டு சாப்பாடாக இருந்தால் உனக்கும் ஓகேவாயிடும். அதான்டா, நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத, ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே சரி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து காரில் வந்து கிளம்புறீங்க. உங்களுக்கு லிட்டில் பைட் வந்து ஒரு நர்வஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 4 to 5 hours வந்து புசான் வந்து ரீச் ஆகிட்டீங்க. ஸோ லன்ச் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் போயிட்டு வந்து ஸோ எல்லாருமே உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நீங்களுமே நல்லா இருக்கீங்களா ஆண்டி, நல்லா இருக்கீங்களா அங்கிள்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து உட்காடுறீங்க. ஸோ அவங்க வந்து சம் பிஸ்னஸ் அந்த மாதிரி வந்து பேசிவிட்டு அப்புறம் உங்கள் காலேஜ் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பையில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா வந்து சொல்கிறாரு, சரிடா வா இப்போயே போயிட்டு பிள்ளைக்கு அட்மிஷனை போட்டுட்டு சொல்லிட்டு வரலாம், நாளைலேருந்து காலேஜ் போகட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போயில் நீங்கள் சொல்கிறீங்க, அது அங்கிள் எனக்கு அது செட் ஆகுமா? ஏன்னா காலேஜ் ஓப்பன் ஆகி 10 days கிட்ட ஆகிடுச்சு, நான் இப்போ தான் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி செட் ஆகுமா? கொஞ்சம் எனக்கு அது வேறு பயமாக இருக்குது அங்கிள். அதெல்லாம் நினச்சி நீ ஏன் கவலைப்படுற? என் பையனும் அங்கே தான் படிச்சுட்ருக்கான், சீனியர் இந்த வருஷம், அவனை நல்லா பார்த்துக்குவான் பத்திரமா. அதெல்லாம் நீ எதையும் நினச்சி பயப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிருவாங்க, ப்ரொஃபஸர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், சொல்லி விட்டுட்டு அங்கிளுக்கு நல்ல பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் வருவேன், சரியா? அதை நினச்சா நீ கவலைப்படாதடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீங்களும் ஆறுதலாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க. அப்புறம் எல்லாருமே வந்து கிளம்பி வந்து காலேஜ் வந்து போகிறீங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹெச்ஓடி ரூமுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி உங்கள் அட்மிஷன் விஷயமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்கள் அங்கிள் வந்து அவங்களோட பையனை வந்து கூப்பிட வந்து விட்டுறாரு. ஸோ அந்த பையனுமே வந்து வந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சும்மா வந்து காலேஜை வந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹெச்ஓடி ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து உங்கள் அங்கிளோட பையன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு கள்ளத்தனமாக சிரிச்சுட்டே, அங்கிள் வாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போயிட்டு வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்போயும் உங்கள் அப்பா, எப்படி ஜான் இருக்க, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, எப்படியும் 2-3 வருஷம் இருக்கும், என்ன பண்ணுறது, பிஸி ஆகிட்டீங்க நீங்களும். ஐயோ அங்கிள் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் சும்மா தலையை குனிஞ்சிட்டு வந்து ஒரு நர்வஸாக வந்து உங்கள் நகத்தை போட்டு பிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, ரொம்ப நர்வஸாக இருக்கா போல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஃபேஸை வந்து வச்சுக்கிறீங்க. அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, ஆமாப்பா ரொம்ப பயப்படுறா, எப்படி பழக போகிறாங்க, இங்கே எப்படி வந்து சர்வை பண்ண போகிறோன்னு கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கா. ஐயோ அங்கிள் அப்பெல்லாம் விட்டுருவோமா, நான் பார்த்துக்கிறேன் அவளை, நீங்கள் அதெல்லாம் எதையும் நினச்சி பயப்படாதீங்க. ஒயன் அதெல்லாம் போ செட் ஆகிடும், சரியா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து டிங்னு வந்து மண்டே வந்து ஆட்டுறீங்க. அவர் லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரி வாங்க காலேஜை சுற்றி காட்டுறேன், அப்புறம் அவளோட கிளாஸ் எதுவும் காமிச்சிடுறேன், அப்போ தான் அவளுக்கு நாளைக்கு வரும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே வந்து போகிறீங்க. முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் போகிறாரு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஜங்குக்கு வந்துட்டுருக்காரு. அப்போல அவர், ஒயன் இல்லை
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு நிற்கிறீங்க. என்ன நீ ஒரு மாதிரி அக்வார்டாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க? முன்னாடி நல்லா தானே பேசுவேன் ஸ்கூலிங் டைம்லலாம். இப்போ என்ன தலையை கொஞ்சிட்டு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க? அது அது அப்போல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் பேசிக்கிறது இல்லைல்ல, அதான். ஓ அப்படியா? என்னை வெக்கப்படுறியா பேசுறதுக்கு? ஆஹா, நான் அப்படி சொல்ல. அப்போது எப்படி சொல்கிற? இங்கே பாரு, நீ பயப்படுற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ டேஞ்சர் காலேஜ்லாம் கிடையாது சரியா? ரேகிங், சீனியர் பிரச்சனை அப்போலாம் உனக்கு எதுவும் வராது. யார் கேட்டாலும் ஜியானோட கசின்னு சொல்லு. யாருமே உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டானுங்க. யாரும் வந்து உங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க. இப்போவே தெரிஞ்சு போயிடும். போகிறோம்ல, ஸோ அதுலேயே தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி உனக்கு என்ன தேவைனாலும் எப்போயா இருந்தாலும் எனக்கு உடனே வந்து சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஓகே? சரி ஜங்குக். அது சரி, போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து போகிறீங்க. நிறையா பேர் வந்து யார் இந்த பொண்ணு, அதுவும் ஜேகேயோட போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல இதை பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து ஸோ ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட், உங்கள் டிபார்ட்மெண்ட் கிளாஸுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அங்கே கிளாஸ் போயிட்டுருக்கனால ப்ரொஃபஸர் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டீட்டெயில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி சும்மா இருக்காமல் இப்படி இப்படி நின்று ஆடிட்டே இருக்கீங்கல்ல, ஸோ டக்குன்னு கால் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகிட்டு உள்ளே போகல, அப்படியே உங்களுக்கு ஜங்குக் பிடிக்கிறாரு. ஏண்டி சும்மா நிற்க மாட்டியா? கீழே விழுந்து நேரம் தெரிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே இருக்க கிளாஸில் இருக்க எல்லாருமே வந்து ஆணு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவர் அப்படியே உங்களை நிற்க வைக்கிறாரு. ஒழுங்கா நெல்லு சரியா? கீழே விழுந்து கை கால் எதுவும் உடச்சிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே கேஷுவலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் யார் மூஞ்சிலே ஈயாடலை. பிகாஸ் நீங்களும் ஜங்குக்கும் க்ளோஸாக நிற்கிறத பார்த்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. பட் பாய்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது கேர்ள்ஸை. நீங்கள் அப்படியே வந்து திரும்பிடுறீங்க. போச்சு, எவ்வளவுமே இவனு கூட சிரிக்க மாட்டாளுங்க. ஐயோ, என்ன பண்ண போகிறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நர்வஸாக நிற்கிறீங்க. அப்போ நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு உங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்களுமே வந்து கிளம்புறீங்க. அப்போ ஜங்குக், சரி இரு, நீ போயிட்டு வா, காலைல நானே கூப்பிட்டு வந்துடுறேன், சாயந்தரம் ஒன்றாவும் போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறா? ஆமாம், நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன். அப்போது சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்க்கு வந்து போயிட்டாரு. நீங்கள் எல்லாருமே கிளம்பி ஸோ ஜேகேயோட வீட்டுக்கு போயிட்டு லன்ச்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ எல்லோரும் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. டைம் அப்படி ஈவினிங் ஆகுது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஹக் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அவங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அப்போயில ஜேகே அம்மா சொல்கிறாங்க, அழுகாதடா, நான் உங்கள் அம்மா பார்த்துக்கிறத விட அதிகமாகவே நல்லா பார்த்துக்குவேன் சரியா? நீங்கள் எப்படி வந்து உங்கள் வீட்டில் இருப்பியோ அதே மாதிரி இரு. யாரும் நீ எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க சரியா? உனக்கு ரூம் இருக்குல்ல, ஸோ ஜேகே பக்கத்தில் தான் இருக்குது. நீ அங்கே போயிட்டு உன் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிரு, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. பார்த்தா ஜேகே ஹாலில் உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க அம்மா கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி புது இடம், புது அட்மாஸ்பியர், அதனால் எப்படி போயிட்டு கனெக்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரூம் வாசல் நின்று கீழே பார்த்துட்டு அப்போ ஜேகே உங்களை பார்க்குறாரு. எதுக்குடி அங்கேயே நிற்கிற, கீழே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே கீழே போகிறீங்க. அப்போ ஜேகே அம்மா சொல்கிறாங்க, என்ன ஓயன், நம்ம வீடு இது, ஜாலியாக எப்போதும் கேஷுவலாக இருக்க மாதிரி இரு. ஒரு மாதிரி என்னமோ ஸ்டேஞ்சஸ் வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் இல்லை, நான் வீட்லேயும் இப்படி தான் சைலண்ட்டாக இருப்பேன். அப்படியா? மேடம் சைலண்ட்டாக இருப்பீங்க, இதை நாங்கள் நம்ப. மேடமை பற்றி எங்களுக்கு தெரியாது, சரியான வாளுன்னு. அப்போ செட் ஆகிடுவா. வந்து 2 நாள் அப்படி தான் இருக்கும், புது அட்மாஸ்பியரில், அதனால போக சரியாக போயிடும். என்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியா? பண்ணி வச்சிட்டேன் ஜங்குக்.
இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். சரி சரி. ஒயன், நாளைக்கு மார்னிங் உனக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் எதுவும் திங்ஸ் வாங்கணுன்னா சொல்லு, ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஓகேயா? நான் ஃப்ரீ தான் அன்னைக்கு. இல்லை ஜாங்குக், நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவதுன்னா சொல்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரும் ரூமுக்கு வந்து போயிட்டாரு. நீங்கள் ஹாலில் உட்காந்து ஜேகேவும் அம்மாவோட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகேயோட ஃப்ரெண்ட் வந்து என்ட்ரி ஆகுறா. ஸோ அவளோட நேம் வந்து ஆலிஸ். அவள் வந்து இப்படி ஜேகே மேலே ரொம்ப பொசசிவாக ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பா. பட் ஜேகேக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அவளுக்கு லைட்டாக ஜேகே மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அவள் வந்து இன்னும் அந்த ஜேகே கிட்ட வந்து சொல்ல. நீங்களும் ஜேகே அம்மாவும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வாசலை பார்க்குறீங்க. அவள் உள்ளே வரா. ஆண்டி, ஜங்குக் எங்க? இப்போதான் ஃப்ரெஷ்அப் ஆக போனா. என்ன இது, இப்போதான் காலேஜ்லேருந்து வந்தான், அதுக்குள்ளே வந்துட்டியா வீட்டுக்கு? அது சும்மாதான், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அதுக்கு கேட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், இந்த பொண்ணு யார்? நான் காலைல கூட பார்த்தேன், எல்லாரோடையும் வந்திருந்தா. ஜேகே கிட்ட கேட்டா அவன் ஒன்றும் சொல்லவே மாட்டான். அதுவும் இங்கே இருக்கா. யார் இந்த பொண்ணு? அதுவா, அங்கிள் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு. சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஒரே ஃபேமிலி மாதிரி. சியோல்லேருந்து படிக்க வந்திருக்கா. சியோல்லேருந்தா? அங்கே இல்லாத காலேஜா இங்கே வந்து சேர்ந்துருக்கா? ஆமாம், அப்படியே இங்கே சேர்ந்துருந்தாலும் ஹாஸ்டல் இருக்குல்ல, எதுக்கு வீட்டில் இருக்கா? சும்மா தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காளா? அப்படிலாம் இல்லை, அவள் இங்கே தான் தங்கி 3 இயர்ஸும் முடிக்க போகிறான். ஏன்? இது நல்லா இருக்கே. என்னமோ பண்ணுங்க, ஆனால் ஜங்கு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு ஏறி போகிறா. ஸோ அப்போல ஜேகே அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. நானும் ஜேகே கிட்ட பல டைம் சொல்லிட்டேன், இவளை முதல்ல கட் பண்ணி விடுன்னு. ஜேகே பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. இது எங்கே போய் முடிய போதோ, ஆனால் எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காதோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே சரி விடுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அப்போல ஆண்டி, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது ஆண்டி, நான் பேசிகிட்டே இருக்கனால உனக்கு எரிச்சலாக வருதா? சீச்சி, அப்படிலாம் இல்லை. அங்கெல்லாம் நான் வெளியில் எங்கேயாச்சும் போவேன், அப்பா கூட்டிகிட்டு போவார். அங்கே எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக. அதனால் அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருப்போம். அதனால ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன்ல, அதான் சரி இரு. ஆமாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எரிச்சலாக தான் வரும். நான் போயிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லி உன்னை எங்கேயாச்சும் வெளில கூட்டு போக சொல்கிறேன், போய் சுற்றி பார்த்துட்டு வா. அது தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதான் அந்த பொண்ணு அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லிகிட்ருப்பா. அவள் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது தான் இங்கே. அவள் கிடக்குறா, அவள் ஏதாச்சும் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. வா, நம்ம போய் ஜங்குக் ரூமில் பார்ப்போம். 2 பேரும் அப்படிலாம் தனியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மா உங்களை கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் டோரை வந்து அவங்க தட்டாமலே வந்து திறக்கிறாங்க. பார்த்தா ஜங்குக்கும் ஆலிஸும் சும்மா ரூமில் பெட்டில் உட்காந்து சும்மா கதை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை ஜேகே, என்னம்மா சொல்லுங்கள், எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இந்த ஆலிஸ் என்ன சொன்னால், நாங்கள் ப்ராஜெக்ட் விஷயமாக பேச போகிறோம் அப்படி இப்படின்னா இங்கே உட்காந்து கதை அடிச்சிட்ருக்கீங்க 2 பேரும். அதுமா ப்ராஜெக்ட் தான், ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இவ சும்மா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டுருப்பா. நீங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயம்? அந்த பூனைக்குட்டி வேறு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு நிற்கிறா. ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ ஆலிஸ் வந்து 2 பேரையும் மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்ருக்கா. நீங்கள் சொல்லு ஜங்குக், என்ன? நான் தான் கேட்கணும், 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறீங்களேன்னு. என்ன எதுவும் வேணுமா, வாங்கணுமா? அது ஒய்யனுக்கு ரொம்ப போர் அடிக்குதாண்டா, அவளை எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போ. போர் அடிக்குதா? அப்படியே கேட்டேன், ஏதாச்சும் வாங்கினா சொல்லு, ஷாப்பிங் போகலான்னு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இப்போ போர் அடிக்குதா மேடமுக்கு? ஆமாடா, பாவம், அங்கே அண்ணன் நல்லா எல்லா இடத்துக்கும் சுற்றி காமிச்சு நல்லா வச்சுருந்துருப்பாரு. இங்கே வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கா. போ, எங்கேயாவது கூட்டிகிட்டு போகல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போல ஆலிஸ், இது நல்லா இருக்கே. அதெல்லாம் இல்லை, நான் உடனே பார்க்க தானே வந்திருக்கேன், அதெல்லாம் வேணாம், நீங்கள் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போல ஜங்குக் அம்மாவுக்கு சரியான கடுப்பாயிடுது. என்ன
காலேஜ்லேயே பேசிக்கிற, டெய்லி வர்ற, அப்படி என்னதான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், சரியா? டேய் கூட்டு போகல அப்படின்னு சொல்லவும் நீங்கள், ஐயோ ஆண்டி இதுக்காக சண்டையெல்லாம் வேண்டாம், நீ பாரு ஜங்குக், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறதுக்கு திரும்புறீங்க. அப்போல ஜங்குக், நில்றி பூனைக்குட்டி, நீ கிளம்புடி, நான் அவளை எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நம்ம தான் டெய்லி மீட் பண்ணுறோம்ல, அப்புறம் என்ன, அம்மா சொல்கிறது கரெக்ட் தான், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஆலிஸை பார்த்து வந்து சொல்கிறாரு. ஆலிஸ் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி எந்திரிச்சு வந்து போயிட்டா. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு ஜங்குக் தேவையில்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன வச்சு சண்டை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போல ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டையெல்லாம் இல்லை, அப்படி தான். சரி இரு, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன், கிளம்பிடு, வெளில போயிட்டு வரலாம், சரியா? நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு வாசலில் நிற்கிறீங்க. அப்புறம் ஜேகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, சரி வா போகலாமா, எல்லாம் எடுத்துக்கிட்டே மொபைல்லாம்? எடுத்துக்கிட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து சல்லுன்னு வந்து பைக்கில் வந்து நிற்கிறாரு. அந்த பைக்குக்கு பின்னாடி வந்து பார்க்குறீங்க, சீட்டே வந்து இல்லை. சில பெரிய பைக்லலாம் சீட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, அப்படியே லவ்வர்ஸ் கட்டி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் பின்னாடி ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்குது. ஜங்குக், பின்னாடி ஹைட்டாலாம் இருக்குது? ஆமாண்டி, பெரிய பைக்லலாம் ஹைட்டாக தான் இருக்கும், ஏறி உட்காரு. அது என்னடி அது, ஏறி எதுக்காக என்ன பெரிய டெம்போவை புக் பண்ணி போக முடியும், ஏறு சும்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே அவர் ஷோல்டரில் கையை வச்சுட்டு அப்படியே உண்ணி ஏறி வந்து உட்காடுறீங்க. உட்காந்தா உங்களுக்கும் ஜங்குக்கும் கேப்பே வந்து இல்லை. ஸோ 2 பேரும் அவ்வளோ ஒட்டிட்டு தான் உட்கார மாதிரி இருக்குது. அப்பேல சரி பிடிச்சிக்கோவா? ஆமாம், நான் ஸ்பீடாக ஓட்டுவேன், அதனால் உனக்கு செட் ஆகாது, நீ நல்லா பிடிச்சிக்கோ, சரியா? கீழெல்லாம் விழுந்துடாதடி, அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு கொன்றுவார் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் டைட்டாக வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஹக் பண்ணவும் அவருக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து பறக்குது. அவர் ஒரு மாதிரி கள்ள சிரிப்பு வந்து சிரிச்சுட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. போயிட்டுருக்கலே சொல்கிறாரு, கிரிப்பை விட்டுறாத, சரியா? என்னது புரியல? அது நல்லா பிடிச்சிக்கோ, இந்த கிரிப்பை விட்டுறாதன்னு சொல்கிறேன். சரி ஜங்குக், போச்சு, போகிற வர்றவங்களாம் லவ்வர்ஸ்ன்னு சொல்ல போகிறாங்க, சொல்லட்டும், இதில் என்ன இருக்கா? அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவா. கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கா? யார் அது? எனக்கு தெரியாமல் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? அதான் இன்னைக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே, பேரு கூட என்னமோ இல்லை, ஆலிஸ், அவள் ஃப்ரெண்டு, சரியா? கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அப்படியா? பார்த்தா அப்படி தெரிலையே. என்ன பார்த்தா அப்படி தெரில? நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஆனால் அவங்க பேசுகிறது சம்திங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சம்திங்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, கொஞ்சம் மெதுவாகவே போ, இவர் ஸ்பீடாலாம் போகாத. நான் ஸ்பீடாக தான் போவேன், நல்லா பிடிச்சிக்கோ, கீழெல்லாம் அப்படி ஒன்றும் போட்டுற மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ஷாப்பிங் மால் வாசலை நிறுத்துறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஷாப்பிங்லாம் வேணாம் ஜங்குக், எப்போ பார் ஷாப்பிங் மால்னு, வேறு எங்கேயாச்சும் போகலாமா? வேறு எங்கடி போகிறது? நீ இறங்கு, இந்த ஷாப்பிங் மால் நல்லாயிருக்கும், சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் யோசிக்கலாம், பார்க்கு இதெல்லாம் நிறையா இருக்குது, நீ முதல்ல இறங்குடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து இறங்கிட்டு ஸோ 2 பேருமே ஷாப்பிங் மால்குள்ளே வந்து போகிறீங்க. கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்குது. அவர் டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் கையை போடுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? சரியான க்ரௌடாக இருக்குது, எங்கிட்டாச்சும் பெச்சிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக திரும்பினக்கப்புறம் அவர் அதே மாதிரி ஒரு கள்ள சிரிப்பு வந்து சிரிக்கிறாரு. நல்லா உள்ளே போயிட்டு நல்லா ஷாப்பிங் மாலில் வந்து 2 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ள கேம் இதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ நல்லா 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளில வர்றீங்க. போதும் ஜங்குக், இது போதும், இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏதாவது சாப்பிட்டு போகலாண்டி. இல்லை
ஆன்ட்டி கையால் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம், மத்தியானம் சூப்பராக சமைச்சிருந்தாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பைக்கில் ஏறி வீட்டுக்கு வரீங்க. இறங்கினோடனே வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே குடுகுன்னு வந்து ஓடிடுறீங்க. ஸோ எல்லா திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து ஜேகே வந்து அவரோட ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சைலண்ட் மோடில் வந்து போட்டிருப்பாரு. பார்த்தா ஆலிஸ் ஒரு 20 தடவை வந்து கால் பண்ணியிருக்கா. அவருக்கு வந்து பயம் வந்துருச்சு. டக்குன்னு கால் பண்ணுறாரு ஆலிஸ்க்கு. ஹே என்னடி இவ்வளோ கால் பண்ணியிருக்க, எதுவும் பிரச்சனையா? எங்கே போன ஜங்குக், நீ எவ்வளோ கால் பண்ண தெரியுமா, ஒரு காலை கூட அட்டன் பண்ணல. நான் தான் சொல்லிட்டு போனேன்ல, இந்த மாதிரி ஒயன் கூட வெளில போகிறேன், அவளை வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி தான் நான் உன்னை அமுச்சு விட்டேன். எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. பத்தியா புதுசாக ஒருத்தி வரோம், என்னை கண்டுக்க கூட மாட்டுற. லூஸ் மாதிரி பேசாத ஆலிஸ், நீயும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. நானும் அவ்வளோ ஒன்றும் கிடையாதா? அப்போ நான் யார், அவள் யார்? நீ என் ஃப்ரெண்டு ஆலிஸ், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் என்னோடய கசின், இங்கே வந்து இருக்கா. அப்போ நான் தானே பார்த்துக்கணும். ஓ, நான் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் கசின். ஆமாம், மாமா பொண்ணு தானே அவள், அப்போ கசின் தான். ஓ, மாமா பொண்ணு. நீ அடுத்து இப்போ தானே தெரியுது. என்ன ஆலிஸ், உனக்கு என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? சரி இரு, நான் கால் பண்ணுறேன். இப்போ தான் வந்தோம், வாசலில் நிற்கிறேன், அம்மா அப்புறம் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்ல வரான்னு கேட்கறதுக்குள்ளே டக்குன்னு வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரூமில் போயிட்டு ஸோ ரூமில் அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டு, வாங்கினதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டு ஸோ கீழே வந்துட்டு ஸோ கொஞ்சம் நேரம் எல்லோரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஒரு 10 o'clock கிட்டே இருக்கும். ரூமில் படுத்து அங்கிட்ட இங்கிட்ட போகிறேன்றீங்க, உங்களுக்கு தூக்கமே வரமாட்டுக்குது. ஏன்னா புது வீடு, புது இடம், அதுவும் இல்லாமல் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பால்கனியில் வந்து கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து அவர் ரூம் பால்கனிலேருந்து பார்க்குறாரு. அப்போ உங்களை பார்த்துட்டு, ஏன் இன்னும் தூங்கலையா? ஜங்குக், அது வந்து புது அட்மாஸ்பியர் இல்லையா, அதனால தூக்கம் வர மாட்டுது. அதுவும் இல்லாமல் தனியாக வேற படுத்திருக்கேனா, அதான். நீ தூங்கலையா இன்னும்? நான் 12 o'clock மேலே தான் தூங்குவேன், எனக்கு லேட்டாக தான் தூக்கம் வரும். சும்மா ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், ஏதாச்சும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடுறாரு. நீங்களுமே வந்து அவரோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. 2 பேருமே சோஃபாவில் உட்காந்துட்டு நிறையா பேசுகிறீங்க. சின்ன பிள்ளையில் நடந்தது, ஸோ ரீசண்டாக உங்களுக்கு நடந்த மெமரிஸ், அவருக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறீங்க. நல்லா வந்து 2 பேரும் அட்டாச் ஆகிட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல ஜங்குக், நம்ம இந்த மாதிரி சிரித்து பேசி சின்ன பிள்ளையில் ஜாலியாக எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தியா, இப்போது என்ன ஜாலியாக தானே இருக்கோம். என்ன ஸ்கூலிங் டைம்னால தனித்தனியாக இருந்தோம், இப்போது ஓகே தானே, ஒரே காலேஜ். அப்புறம் என்ன, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் எனக்கு குட்டியாக நர்வஸாக இருக்குது. என்னடி நர்வஸு? அதெல்லாம் போ சரியாயிடும், சரியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கிடப்பாங்க. காலை சீக்கிரம் எழுந்திரிச்சிருவியா? அம்மா தான் எப்போதும் எழுப்புவாங்க. 7 மணிலேருந்து கத்திகிட்டே இருப்பாங்க. எழுந்திருப்பேன், ஃப்ரெஷ்அப் ஆவேன், சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிடாம அப்படியே கிளம்பிடுவேன். இனிமேல் தான் மேடம் கூட தானே இருக்க போகிறீங்க, டெய்லியும் எழுப்பி விட்டுரு சீக்கிரமா. நீ வேற, எனக்கும் அம்மா தான் எழுப்பி விடுவாங்க எப்போதும். அப்போ நல்லதுடி, சூப்பர். சரி, டைம் ஆகிடுச்சு, தூங்கலாமா? தூங்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா ரூமும் ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. என் ரூமில் தானே இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தேன், அது எனக்கு எப்படியோ பழகிடுச்சு. ஆனால் இப்போ பயமாக இருக்குது ஜங்குக். பேசாமல் நீ இங்கேயே தூங்கு, நம்ம இங்கேயே ஒன்றா தூங்கலாம். ஒன்றாவா? ஆமாம், இதில் என்ன இருக்குது? நீ அந்த கார்னரில் படுத்துக்கோ, நான் இந்த கார்னரில் படுத்துக்கிறேன். அம்மா வந்து காலைல 2 பேரும் சேர்த்து எழுப்பி விட்ருவாங்க. 2 பேரும் கிளம்பி சாப்பிட்டுட்டு காலேஜ் போகலாம், ஓகே?
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகேன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடும் அவர் ரைட் சைடுமே வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து திரும்பி வந்து படுக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து தூக்கமே வரல. இங்கிட்டும் அங்கிட்டும் புரண்டு படுக்கிறீங்க. அப்படியே ஜங்குக் சைடு வந்து திரும்புகிறீங்க. அவர் அப்படியே அழகாக தூங்குறாரு. அந்த ஃபேன் காற்றுல அப்படியே அவரோட ஃபேஸில் இருக்க அந்த ஹேர்லாம் அப்படியே பறக்குது. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ வளர்ந்துட்டான், சின்ன பிள்ளையில இருந்து பார்க்குறேன். ஆனால் ரொம்ப மாறிட்டான்ல, ஃபேஸு, வாய்ஸு, ஹைட்டு, மெச்சூர் ஆகிட்டான் நல்லா. நம்ம கூட டவுசர் போட்டு விளாண்டுட்டு இருந்த ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அப்படியே நீங்கள் அவரை பார்த்தே நினச்சி வந்து ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்களுமே வந்து தூங்கிடுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ரூம்குள்ளே வராங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக வந்து படுத்திருக்கீங்க. பட் ஹக் பண்ணல, 2 பேரும் பக்கத்தில் படுத்திருக்கீங்க. இதை பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகுது. அவங்க வந்து ஜங்குக்கை எழுப்புறாங்க. ஜங்குக் வந்து எந்திரிக்கிறாரு. டேய் என்னடா ஒய்யன் இங்கே படுத்திருக்கா? ஆமாம்மா, பாவம் அவளுக்கு தூக்கம் வராமல் தெரிஞ்சிட்டு இருந்தா பேய் மாட்டோம். அதோட நான் தான் இங்கே வந்து படுக்க சொன்னேன். என்ன டைம் ஆகிடுச்சா? ஒயன், பூனைக்குட்டி, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு வந்து ஷேக் பண்ணுறாரு. நீங்களுமே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. ஜங்குக் அம்மா என்னமோ மனசில் நினச்சிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா சிரிச்சிட்ருக்கீங்க? எதுவும் விஷயமா? அதெல்லாம் இல்லை, ஒன்று நினச்சேன், நான் சிரித்தேன். சரி 2 பேரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காலேஜ் போகலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஜங்குக்கை பார்த்து, போச்சு ஆன்ட்டி என்னமோ நினச்சி சிரிச்சிட்டே போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் குளிச்சுட்டு வா போ. ஒழுங்கா நல்லா ட்ரெஸ் பண்ணு, சரியா? ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. இங்கே இருக்கிறவளுங்க மாதிரி அரைக்கால் டவுசர்லாம் போட்டுட்டு வந்துட்டு வச்சுக்கோவேன், சாவடிச்சிருவேன். ஏன் ஜங்குக் இப்படி சொல்கிற? அம்மா கோ எஜுகேஷனில், அதனால் அதெல்லாம் சரிபட்டு வராது. அப்படி இப்படி தூக்கிடுச்சு, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சும்மா நீட்டாக ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா, சரியா? கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாயவே திறக்கவே இல்லை. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கி வர்றீங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணுங்க அப்படி எப்படி தான் கிளம்புவீங்களோ தெரிலடி. 1 மணி நேரம் சீவுன தலைவே சீவி போட்ட பவுடரே திருப்பி போட்டு 1 மணி நேரம் ஆக்கிறீங்க. ஆன்ட்டி, ஜங்குக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது, பார்த்துக்கோங்க. ஆலிஸுக்கும் அவனுக்கும் ஏதோ ட்ரெயின் ஓடுதுன்னு நினைக்கிறேன். என்னடி அம்மாவை ஏற்றி விடுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, மூஞ்செல்லாம் உடச்சிருவேன். அங்கே வந்து நின்றுட்டு ஆலிஸு அப்படி இப்படின்னா ஷிப்பிங் வச்சு ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், சும்மா இருறி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே வந்து உட்காடுறீங்க. அப்போல ஜேக்கியோட அம்மா சொல்கிறாங்க, அவள் சொல்கிறது கரெக்ட் தான்டா, நீ போகிற போக்கே சரியில்லைம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, அவள் என்னமோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, நீயும் சும்மா ரோயன், எதுவும் சொல்லாதடி, அப்புறம் காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டு வந்து கிளம்புறீங்க. போகையிலே வந்து ஜேக்கி உங்கள் மண்டையிலே அடிக்கிறாரு. நீங்கள் அவரை அடிச்சுட்டே போகிறீங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து பைக்கில் ஏறி வந்து போகிறீங்க. இதை பார்த்துட்டு ஜேக்கியோட அம்மா, ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்குது, 2 பேருக்கும் செட் ஆகிடுச்சுன்னா அண்ணங்கிட்ட சொல்லி பேசி முடிச்சிடலாம். எதில் போய் முடிய போதோ, இந்த ஆலிஸ் இடையில வந்து எதுவும் குழப்பாமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே அவங்க நினச்சிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே ஸ்பீடாக போயிட்டு ஜேகே கரெக்டாக கிரவுண்டில் அப்படியே ஸ்லோவாக வந்து நிறுத்துறாரு. அப்படியே நீங்கள் அவர் மேலே வந்து உரசுறீங்க. இது ஆலிஸ்ன்னு பார்த்துட்ருக்கா. நீங்கள் இறங்கிட்டு ஜேகேவை அடிக்கிறீங்க ஷோல்டரில். எருமை மாடு, ஸ்லோவாக வர மாட்டியாடா பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர், என்னது பொறுக்கியா? அம்மா நான் சீனியரு, மரியாதை முக்கியம், உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை அடிக்கிறாரு. ஆலிஸ் அங்கேருந்து கோவமாக வர்றா. பின்னாடி
ஜேக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அப்போல்லாம் ஆலிஸ் வந்து நின்ட்டு எதுக்குடி அவனை அடிக்கிற அப்படின்னு சண்டைக்கு வர மாதிரி உங்கள்கிட்ட வந்து எதிர்றா. நீங்கள் அவளை பார்த்து கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. அப்போல்லாம் ஜங்குக் ஆலிஸ் எதுக்கு இப்போ அவகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க? அப்புறம் என்ன ஜேக்கி அவள் உன்னை அடிக்கிறா? அவள் என்ன எனக்கு கோமாவை அடிச்சா? இட்ஸ் ஃபன். நீ எதுக்கு பாவன்னு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? புரிஞ்சுக்க ஆலிஸ், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது சைல்ட்ஹுட்லேருந்து. இவ்வளோ எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று தான். அவளை எதுக்கு வேற ஆளுமா ட்ரீட் பண்ணிட்டுருக்க? பிடிக்கல ஜங்குக் எனக்கு. அவள் உங்ககிட்ட க்ளோஸாக பழகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிட்டு வந்து உள்ளே போகிறா. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே வாடி போயிடுச்சு. அப்படியே ஜங்குக்கை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, ஜங்குக் எதுக்கு என்னால் உங்கள் 2 பேருக்கும் சண்டை? நான் நாளையிலேருந்து இன்னைக்கு ஈவினிங் நான் பஸ் எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நான் பஸ்லேயே வீட்டுக்கு வந்துக்கிறேன், பஸ்லேயே காலேஜுக்கு வந்துக்கிறேன். பைத்தியம், அவள் கிடக்குறாடி லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நில்லு, வண்டியை பார்க் பண்ணிட்டு வர்றேன், கிளாஸில் வந்து சொல்லிவிட்டு வரேன், சரியா? நில்லு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நிற்க வச்சுட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு வராரு. வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜேக்கியை பார்க்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கிளாஸில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டுறாரு. ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜூனியர்ஸ், ஷீ இஸ் மை கசின். ஸோ எல்லாருமே இவகிட்ட கைண்டாக நடந்துக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா, இப்படி ஸ்வீட்டாக பேசுகிற ஜங்குக் இப்படி மிருகமாக மாறுவானே தெரியாது. காட் இட். அவர் சொல்லிவிட்டு ஒரு பிளேஸில் உட்கார வச்சுட்டு வந்து போகிறாரு. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. நீங்கள் அவ கூட வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறீங்க. ஹாய், என் பேர் ஒயன். நான் சியோலேருந்து புசானில் படிக்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வரேன். உங்கள் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அந்த பொண்ணு தயங்கிட்டே, என் பேர் ரோசி. நைஸ் டு மீட் யூ ஒயன். நீங்கள் ஜங்குக் சீனியரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். சின்ன பொண்ணுலேருந்து நாங்கள் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரோசி அந்த பொண்ணுமே வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறீங்க. ஜங்குக் வெளியில் வரையில. ஸோ அவரோட பாய் கேங்ஸ்லாம் வந்து வர்றாங்க. அப்போல்லாம் அதுலேருந்து ஜாக்குன்னு ஒருத்தர் வந்து, ஸோ ஜேகேயோட ரொம்ப வந்து க்ளோஸ். ஸோ ஆலிஸ் மாதிரி தான் ஆகணும். மச்சான் பத்தியா கையெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து கிளாஸை சொல்லிலாம் விட்டு வர்ற, நீ போகிற போக்கு பார்த்தா சரியில்லையே. டேய் சும்மா இருங்கடா, ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஓட்டிகிட்ருக்காம. பத்தியா இப்போ கூட ஓட்டிகிட்ருக்காம அப்படின்னு தான் சொல்கிறியே தவிர அப்போல்லாம் ஒன்று இல்லைன்னு சொல்ல மாட்டேறியே. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒய்யனா ரொம்ப பிடிக்கும்ண்ணா சின்ன பிள்ளையிலேருந்து. அப்புறம் எது கேட்குற? நீ இப்படி சொல்லிகிட்ருக்க. அங்கிட்ட ஆலிஸ் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் ஆலிஸ் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே நல்லது. ஏன்னா அவளுக்கு சுத்தமாக ஒய்யினை பிடிக்கல. போகிற போக்க பார்த்தா 2 பேருக்கும் முட்டிக்கும் போல. மச்சான் சும்மா இருங்கடா, பயமுடுத்தாம அப்படிங்கிறியா? அப்படிதான்டா, பயமுடுத்துறோம்லாம் இல்லை, அதுதான் உண்மை. ஆலிஸ்க்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. டேய் அப்பெல்லாம் இருக்காதுடா, அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீ சும்மா தானே நீ ஒய்யன் கூட வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்க. அவளும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலாக ஆலிஸ் தெரியறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒய்யனை தெரியும். ஆனால் அவள் எப்படி ரூடாக நடந்துக்கிறா, அது ஒய்யன் முன்னாடி. அப்போது சம்திங் இருக்குது மச்சான். ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. நான் இப்போ தான் ரோடே போகலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நான் வந்து ரோட்டை தரையை க்ளீன் பண்ணி தார் ஊற்றி ரோடு போட்டு ரோடுக்கு மேலே வண்டியை ஓட்டி நான் எப்போ ஒய்யனை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று அதுக்கு இடையில் இவ்வளோத்தை நான் சமாளித்து ஐய அப்படின்னு அவர் புலம்பிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போகிறாரு. அவரோட கிளாஸ்க்கு பார்த்தா ஆலிஸ் கோச்சிட்டு வந்து உட்காந்துருக்கா. அப்போ ஜாக் சொல்கிறாரு, மச்சான் அவள் கோவமாக கோச்சிட்ருக்கா, நீ என்னம்மா பண்ணுற? அவளை கண்டுக்கவே செய்யாத. இப்போ போயிட்டு நீ அவளை கண்டுக்கிட்டு சாரி கேட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனா அவன் கூட ஒரு டீல் போடுவா. டீலா? என்ன டீலு? அதுவா,
இப்போ நான் உன்கிட்ட பேசணும்னா ஜங்குக், நீ ஒயின் கூட பேசக்கூடாது, அவளை காலைல பிக்கப் பண்ணக்கூடாது, அவளை உன் வீட்டில் வச்சுக்கக்கூடாது, ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாடா. எதுக்கும் உனக்கு இந்த வேலை? அவளை கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவளாக வந்து ஒட்டிக்குவா. அப்புறம் அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லுவாடா. அவன் வந்ததுலேருந்து நீ கண்டுக்கவே மாட்டேன்னு நேற்றே சொல்லிட்டான் மச்சான். சொல்லிட்டு போகிறாடா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. உனக்கு ஒய்யினா ஆலிஸா? டே என்னடா அப்படி கேட்குற? ஆலிஸ் ஃப்ரெண்டு மச்சான், பட் ஒய்யன் அப்படி கிடையாது. இதை போயிட்டு நீ அவகிட்ட சொன்னான்னு வைவேன், காலில் 10 கொலுசை மாட்டிட்டு சலசலன்னு சல்சா டான்ஸ் ஆடுவாடா. அதான் மச்சான் எனக்கும் இப்போ தோணுது. ஐயோ சரி, ரொம்ப திங்க் பண்ண வேணாம், நம்ம போய் நம்ம பிளேஸில் உட்காருவோம், அவள் அப்படியே கோச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் அவர் கேங்கோட அவரோட பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆலிஸ் ரொம்ப எதிர்பார்க்குறா ஜங்குக்கு வந்து பேச சொல்லி கேட்பாரு, டீல் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொன்ன மாதிரி அவளே இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்கா. பட் ஜங்குக்கு அவளை திரும்பி கூட பார்க்கல. அவள் வந்து எதிர்பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டா. ஸோ இப்படியே கிளாஸ் வந்து போகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வல் வந்து விடுறாங்க. ஸோ நீங்கள் வெளியில் ரோசி கூட வர்றீங்க. ஜங்குக்கு அவரோட கேங்கோட உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ ஜாக்கு, என்ன மச்சான் இன்டர்வல் கூட போய் பார்க்கணுமா என்ன? ஆமாண்டா, எப்படி இருந்துச்சு, ஃப்ரெண்டு எவ்வளாச்சும் கிடச்சாலா அப்படின்னு போய் கேட்கணும்ல, எப்படி புள்ள ஃபீல் பண்ணிருக்கோம் என்னமோ தரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்காக நடந்து வராரு. நீங்கள் ரோசி கூட சிரித்து வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஜாக்கு, மச்சான் அதானே ஒய்யனு, எங்கடா வர்றா வந்தா? ஆமாம் பூனைக்குட்டி ஆளை பிடிச்சிருச்சே, ரொம்ப தேவைவிடக்கூடாது, தேஞ்சா நம்மளை கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஹே ஜேகே, இதான் என் ஃப்ரெண்ட் ரோசி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பரவாயில்லையே பிடிச்சியடி, என்ன நோயின்னு பேசிகிட்டே இருக்காளா? அது சீனியர். ஆமாம், கொஞ்சம் டாக் அதிகமாக தான் பேசுகிறாங்க, ஜாலியாக தான் இருக்குது. கேட்டா மேடம் இன்ட்ரோவாடா, என்கிட்ட வாய் திறந்து பேசுகிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற? அது ஜங்கு. ஆமாம், உன் ஃப்ரெண்ட் பேசிட்டாளா? ஃப்ரெண்டா யார் கேட்குற? ஆலிஸ் அவள் கிடக்குறாடி, அவளே அண்டி பிடிச்சி நீ தொங்கிட்டு இருக்க. சரி வாங்க கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை கேன்டீன் வந்து கூப்பிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஆலிஸ் வந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. ஆலிஸை வந்து சுத்தமாக ஜங்குக்கு வந்து கண்டுக்காதனால அவள் ரொம்ப கடுப்பாயிட்டு அவள் கேர்ள் கேங்கோட ஃபார்ம் ஆகுறா. ஸோ உங்களை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே ஜாலியாக வந்து சிரித்து பேசிட்டு கேன்டீனில் உட்காந்து கதை அடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து நேரம் வந்து போகுது. கிளாஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகுது. நீங்கள் வெளியில் வர்றீங்க. ஸோ கிரவுண்டுக்கு வர்றீங்க. ஜேகே கேங்கோடு நிற்கிறாரு. மெதுவாக நடந்து அவர்கிட்ட வந்து போகிறீங்க. வண்டியாடி கிளம்பலாமா? கிளம்பலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்கில் ஏறிட்டு வீட்டுக்கு வந்து வர்றீங்க. வந்து இறங்கிலே ஜேகேவோட அம்மா அப்பா வாசலில் தான் நிற்கிறாங்க. அப்புறம் ஜங்குக் அப்பாவை பார்த்து, பாருங்க ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. ஐயோ மேட் ஃபார் ஈச் அதருங்க, இத்தனை நாள் இதை யோசிக்காம விட்டனேடி. நல்லா தான் இருக்கு ஜோடி பொருத்தம், ஜாலியாக தான் பேசிக்கிறாங்க. 2 பேர் லவ் பண்ணட்டும், போயிட்டு என் மச்சான்ட்டம்மா பொண்ணை கேட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஹாய் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆகுறீங்க. அப்புறம் ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும், கிளாஸ் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் டே ஓகேவா அவனுக்கு எல்லாமே? அதெல்லாம் ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, ஜங்குக்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாடிக்கு வந்து போகிறீங்க. ஜங்குக்கும் அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக ஈவினிங் வந்து போகுது. இப்படியே 3 days வந்து ஓடுது. இந்த 4 days வந்து ஜங்குக் உங்கள் கூட தான்
ஓவர்லி வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த 4 டேஸில் வந்து ஸோ நீங்கள் போன ஃபர்ஸ்ட் டே அப்புறம் இந்த 3 டேஸ் சேர்த்து சொல்கிறேன். இந்த 4 டே வந்து ஆலிஸை வந்து சுத்தமாக அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆலிஸ்லேருந்து ஃபோன் பண்ணி பேசலை, ஏன் பேசாமல் இருக்க அந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்கல. பிகாஸ் ஜாக் வந்து பேச வேணாம்னு சொல்லிடுவார். ஏன்னா நீ பேசினே ரொம்ப ஓவராக பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லவும் அவர் வந்து அப்படியே கண்டுக்கல. ஸோ அவள் வந்து அங்கிட்டு கேர்ள் கேங்கோடு சேர்ந்துட்டு ஸோ பெருசாக வந்து பிளான் போட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்போ ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு. அப்போ ரோசி அப்பாடா நாளைக்கு ஃபங்க்ஷன்லேயே ஓட்டிடுவானுங்க, எப்படியாச்சும் டே ஓட்ட வேண்டியதுதான். அப்படியே ரோசி கிளாஸ் அதுலேயே ஓடிடுமா ஃபுல்லாக? ஓடிடும். அதுவும் இல்லாமல் சீனியர் அலப்புறம் அப்படி இப்படின்ட்டுன்னு அதுலேயே நேரம் ஓடிடணும். சரி நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்களுக்கு லன்ச் பிரேக் விடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கோட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கையில் வந்து கேட்குறீங்க, ஜங்குக்கா சொல்றி நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டேவாம்ல? ஆமாம் சொன்னானுங்க, கேட்கவும் வந்துட்டேன். ஆமாம் நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போகிற? நானா சாரி உட்டலான் இருக்கேன். என்னது சாரியா? ஐயோ அதெல்லாம் வேணாம், அது இங்கிட்ட அங்கிட்ட ஒரு மாதிரி தெரியும், அதெல்லாம் ஒழுங்காக பின் பண்ணி காட்டணும். உனக்கு கட்ட தெரியுமா? அது யூடியூப்பை பார்த்து கட்டிக்கலாம். அதெல்லாம் செட் ஆகாதோ ஏன் வேண்டாம், அது அங்கிட்ட இங்கிட்டும் தெரியும்டி. இல்லை கரெக்டாக பின் பண்ணி கட்டிடலாம். சொன்னால் கேட்கவா போகிற? ஆனால் நாளைக்கு தாச்சும் நான் ஆகட்டுமா நீ செத்த அதோட? இல்லை நான் ஒழுங்காக கட்டிடுவேன். ஆமாம் என்ன கலரில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா. அவர் சொல்கிறாரு, ஒயிட்டே கட்டுறியா? ஒயிட்டா அழுக்காயிடாதா? அதெல்லாம் ஆகாது, நீ ஒயிட்டே கட்டு, நான் ஒயிட் வேஷ்டி சட்டை போடுறேன், இல்லாட்டி ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டுக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது. அப்புறம் ஜங்குக் சொல்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேணாம், போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம், சரியா? காசு எடுத்துகிட்டு வரலையே. காசு நான் வச்சுருக்கேன், நான் வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம், இரு நான் அப்பா கால் பண்ணி கேட்குறேன். கிறுக்கச்சி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரே ஒரு அலட்டில் அலற வச்சுட்டு ஸோ ஷாப்பிங் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இந்த தம்ப்நெயில்ல வச்சுருக்கோம்ல அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அப்புறம் ஜங்குக் சொல்கிறாரு, இது வந்து சரியில்லை, ப்ளவுஸு சரியில்லை, ஓவராக தெரியும், மாற்று. போடா சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காம எல்லாத்துக்கும். போடாவா? ஆமாண்டா மயிறு, ரைட்டு விடு. சரி நான் நாளைக்கு வச்சுக்கிறேன், நீங்கள் எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டேன், ஏதாவது என் காதுக்கு வரட்டும், மொபைல் அந்த இடத்துல அடிப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே ஷாப்பிங் மால்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க. போனோடனே உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கலை, எப்படா நாளைக்கு வரும், ட்ரெஸ் நல்லா பண்ண போகிறோம், நாளைக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதோடய வீட்டில் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து யோசிக்கிறாரு, பேசாமல் நம்ம லவ்வை நாளைக்கே சொல்லிடலாமா? சொன்னால் இப்போதானே நான் காலேஜே சேர்ந்தேன், உனக்கு 1 வீக்கில் எப்பட்றா லவ் வந்துச்சுன்னு கேட்பாளே. ஆனால் அவளுக்கு சொன்னாலும் புரியாது, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு உன்னை பிடிக்கும்டி அப்படி இப்படின்னு சொன்னாலும் மிரட்டுற வாங்குவாளே. ஐய எப்போ சொல்கிறது, போகிற போக்க பார்த்தா இங்கிட்டும் சான்ஸே இல்லை, நம்ம இருக்க வரையும் அவன் அந்த காலேஜில் கமிட்டட் ஆகவே முடியாது. எவன் மேலேயாச்சும் லவ் இப்போ வந்து தொலைஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சேடா. ட்ரை பண்ண நாளைக்குள்ளே சொல்லி எப்படியாச்சும் அவளை உஷார் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு வந்து யோசிச்சுட்ருக்காரு. நீங்களும் ஜங்குக்கும் ஒரே ரூமில் தான் வந்து தூங்கிட்டுருக்கீங்க இந்த 1 வீக்காக. அதே மாதிரி படுத்துருக்கீங்க. அப்புறம் ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க, ஆலிஸ் உன் கூட பேசவே இல்லையா ஜங்குக்? எதுக்குடி அவனை ஆலிஸ்ன்னு அவளை பிடிச்சி தொங்குற? அது இல்லை, இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருந்தீங்க, என்னால் பேசாமல் இருக்கீங்கன்னு எனக்கு லைட்டாக கில்ட்டியாக இருக்காதான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் கூட பேசாமல் போகல, அவளாக போனா, ஜாக் சொன்னான் அவளை விட்டு போடுறான்னு, ஸோ விட்டுட்டேன். வந்தால் சரி, போனால் போயிட்டு போகிறா போ. எப்படி நீ இப்படி சொல்கிற? அதுவா உனக்கு தோணலாம்,
என்னடா பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி தூக்கி வீசுகிறானேன்னு. ஆனால் அவன் நடந்துக்கிற விதம் சரியில்லை. நீனு இல்லை, எந்த பொண்ணுங்க கூடயும் பேச விட மாட்டா. அப்போ இப்படியே போயிட்டு இருந்தா நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஓ, கல்யாணத்துக்காக தான் இப்போ பேசாமல் இருக்கியா? ஏய், அப்படி இல்லைடி. சொன்னால் புரிஞ்சுக்கிறவளா இருந்தா சொல்லலாம். அவளுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே பேசுவாள். அதனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பார்க்கலாம், புரிஞ்சுப்பா. பேசாமல் இருக்கேன்ல, அப்போ எது புரிஞ்சுக்கிறாளான்னு பார்ப்போம். சரி மேடம், தூங்குங்க. என்னன்னு தெரியல, தூக்கமே வரமாட்டேது. வராதுல, வராது. ஆமாம் ஏன், உனக்கு யார் மேலேயாச்சும் ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஏன் இவ்வளோ ஏதாச்சும் இருக்கிற? இல்லை, கேட்கணும்னு தோணுச்சு, அதான் ஒரு மாதிரி இழுத்துட்டேன். யார் மேலேயும் இது வரைக்கும் உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் வரல? அதுவா, இன்னும் வரல ஜாங்கோக். எனக்கு எப்படிமா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எப்படி லவ் பண்ணுறாரு இன்ன வரையும். ரெண்டு பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் உடனே வந்து பேசிக்குவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ இல்லாமல் 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பையனுக்காக நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இந்த பையன் இருக்கானானும் தெரியல. எங்கள் அப்பா தான் நான் லாஸ்ட் லிஸ்டானும் தெரியல. பார்க்கலாம், சர்ச் பண்ணுறேன், கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓ, மேடமுக்கு என் மாமனார் மாமியார் மாதிரி பேரிங்காக இருக்கணுமோ? மாமனார் மாமியாரா? என்ன மாமனார் மாமியார்? அது இல்லை, அங்கிள் ஆண்டியே தான் நான் அப்படி சொன்னேன். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. இப்போ தானடி சொன்னேன் தூக்கமே வர மாட்டுதுன்னு. அது இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்து திரும்பி வந்து படுத்துட்டீங்க. ஸோ திரும்பி படுத்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அவர் மாமனார் மாமியார்னு சொல்லவும் அவர் அங்கிட்டு படுத்துட்டு அவர் சொன்னதை நினச்சி அங்கிட்டு ப்ளஷ் ஆகுறாரு. ஸோ இப்படியே 2 பேருமே வந்து தூங்குறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு வந்து ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷர்ட் போட்டு ஃபேன் போட்டு அவர் ரெடியாக வந்து கீழே வந்துட்டார். பட் நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். அப்போல அவர் உங்கள் அம்மா பார்த்து, என்னம்மா பண்ணுறா இவ, லேட் ஆகிட்டுருக்கு, தெரிலேடா, போய் என்னன்னு பாருப்போ அப்படின்னு அவங்க அமுச்சு விடுறாங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கதவை தட்டுறாரு. பூனைக்குட்டி கிளம்பிட்டியா இல்லையாடி? இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறீங்க. அரையும் குறையுமா நிற்கிறீங்க. நீ இன்னும் கட்டியே முடிக்கலையா? அது ஜங்கு கொஞ்சம் இது வலுவல்னு இருக்கா, அதனால் எனக்கு மேனேஜ் பண்ணி பிடிக்க முடியல, வலிக்கிட்டே போகுது. விளங்கிடும், சரி தள்ளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது என்ன, அது தரடி தர அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வராரு. நீங்கள் ப்ளவுஸ் அப்புறம் இன்ஸ்கர்ட்டில் பாதியோட சாரீ வந்து ட்ராப் பண்ணி கட்டிட்டு அப்படியே நிற்கிறீங்க. குடு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து சாரீ வந்து கட்டிக்கிறீங்க. கட்டினதுக்கப்புறம் அவர் பிளேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து எடுத்து விடுறாரு. 2 பேருமே ரூமை விட்டு வெளியில் வந்து வர்றீங்க. ஸோ வந்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்கல அப்படியே ஜோடியாக வந்து இறங்குறீங்க. இதை ஜங்குக்கு அம்மாவும் அப்பாவும் பார்த்து, ஐயோ 2 பேரும் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறாங்க. நீங்கள் இறங்கிட்டு, ஆண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஐயோ 2 பேருமே சூப்பராக இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர் தான். 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியதுதான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அது இல்லை, சும்மா வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போல வந்து உங்கள் பிளேட் லைட்டாக வந்து கலைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போல ஜங்கு, நில்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து ஸோ பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து விடுறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க குனிஞ்சு. இதை வந்து ஜங்குக்கு தெரியாமல் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போல ஜேகே அப்பாவை பார்த்து, பாருங்கள் உங்கள் பையன் எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு, ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு ஒரு மாதிரியாக மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு வந்து ஜங்குக்கு அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்பா, உனக்கு இந்த மாதிரி தானே கேர் பண்ணிக்கணும், வா இப்போ கிளம்பி போவோம், சாரி எடுப்போம், கட்டி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு 2 பேர் ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே வந்து கிளம்பிட்டு ஸோ அப்போ சொல்கிறீங்க, ஜங்குக்கா மர என்னடி, அது இல்லை, சாரி உடுத்திட்டு எப்படி இவ்வளோ பெரிய பைக்கில் ஏறி உட்கார்றது? அப்போது
முன்னாடி வந்து உட்காந்துக்கிறியா? கஷ்டம் தானே. கஷ்டம்தான், உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஏறி உட்காந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்திலே காலேஜ் வந்து ரீச் ஆகுறீங்க. 2 பேரும் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க. அப்படியே வந்து பேர் ஒரு கப்பிள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே உங்கள் 2 பேரையும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே போகிறீங்க. ஜங்குக்குமே நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே உள்ளே வராரு. இது தூரமாக நின்று ஆலிஸ் அவங்க கேங்கோட பார்த்துட்ருக்கா. பாத்தியாடி, இவன் அப்படியே டோட்டலாக மாறிட்டான். அவள் சைடே போயிட்டான். ஒரு வார்த்தை கூட நேற்று கூட கால் பண்ணி என்ன ஏதுன்னு கூட கேட்கலடி. இப்போ பாரு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இவளை சும்மா விடக்கூடாது. ராகிங்னா என்னன்னு அவளுக்கு பண்ணி காட்டணும்டி. டேய், நீ பாட்டு ஏதாச்சும் பண்ணிடுவ. அதுக்கப்புறம் ஜாங்கு பேசாமலே போயிட்டானா என்ன பண்ணுவ? இனிமேல் அவன் பேசுவான்னு நினைக்கிறியா? சத்தியமாக பேச மாட்டான். காலேஜ் முடிஞ்சாலும் எப்படியும் பேச மாட்டான். அவன் அவளுக்கு ஃபாலோ ஆகிட்டான். இனிமேல் அவள் பேசினா என்ன, பேசலைன்னா என்ன, ஆனால் அவளை சும்மா விட மாட்டேன். அவள் வந்தனால தானே எங்கள் 2 பேருக்குள்ளே கேப் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக அவங்களை நின்று பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நிறையா பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஜங்குக் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் இரு ஜங்குக், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்னடா அது, தனியாக போக வேணாம். ஆலிஸ் ஒரு மாதிரி கேங்காக நிற்கிறா. ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை பண்ணுவாயிரு, நானும் வரேன். கேர்ள்ஸ் டாய்லெட்க்கா? வந்தா என்ன, வாசல் நிற்கிறேன். சரி, நீ முதல்ல போ, நான் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல வந்து போகிறீங்க. நீங்கள் போன ஒரு நிமிஷத்துலேயே மரம் வந்து ஆலிஸ் கேங்கோடு ஸோ உங்கள் பின்னாடியே வர்றா. ஸோ ஜேகே கெஸ் பண்ணது வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. அவர் வந்து அந்த கேங்குக்கு பின்னாடியே வந்து வராரு. நீங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு ஸோ கண்ணாடி முன்னாடி வந்துட்டு சாரியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இல்லை ஆலிஸ் கேங்கோட உள்ளே வரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பிடுறீங்க. உங்கள் முன்னாடி வந்துட்டு, சக்காலத்தி வந்த ஒரு நாள்லையே என்னையும் ஜங்குக்கையும் பறிச்சிட்டியல்ல, என்ன என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிக்கிறா. உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. நீங்கள் சீனியர் விடுங்க. ஆலிஸ், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. என்னடி வா போன்னு அது பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்க? நான் உனக்கு சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே ஜேகே வந்து ஸோ பாத்ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. வெற்றி அவளை முடியாது ஜேகே, நீ இதில் தலையிடாத, போ. தலையிடாதையா? நீ அவன் மேலே கை வைப்ப, நான் பார்த்து நிற்கணுமா? கையறி அப்படின்னு வந்து ஸோ அவளை பிடிச்சி வந்து தள்ளுறாரு. ஸோ அவள் கையை வந்து எடுக்கிறா. எதுக்குடா அப்படி பண்ணுற? இத்தனை நாள் என் கூட தானே இருந்த, வந்த ஒரு நாள்லே பிரிச்சிட்டா. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அவள் ஒன்றும் பிரிக்கல, நீயா புரிஞ்சுட்டு பிரிஞ்சு போயிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்காக நான் யாரு கூடயும் பேசாமல் யாரு கூடயும் க்ளோஸ் ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு எனக்கு மேரேஜ்னு ஆகுதுன்னா அவ கூட இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பியா? சரி, நீயா வேறு பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக இது கரெக்ட் டைமாக கரெக்டான பிளேஸான்னு தெரில. ஆனால் இதுக்கு மேலே என் ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் உன்னை 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை வந்து பிடிக்கிறா. நீங்கள் அந்த சைடு திரும்பின மாதிரி நிற்கிறீங்க. ஸோ டக்குன்னு வந்து திரும்பிட்டீங்க. என்னடி பேசிகிட்ருக்க? லவ் பண்ணுறியா? லூஸா ஆலிஸ், நீ என் ஃப்ரெண்டுடி. அப்போது நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட டைரி மாதிரி நீ. அப்போ ப்ளீஸ் ஆலிஸ், விட்ரி இதுன்னு இல்லை, நான் உன் ஃப்ரெண்டு. அப்போ யார் தெரியணுமா? சொல்லணுமா யாருன்னு? ஆமாம், எனக்கு தெரியணும். இல்லாட்டி என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, இவ்வளோ ஃப்ரெண்டாக கூட வச்சுக்கோ. ஆனால் இவள் லிமிட்டாக தான் இருக்கணும். லவ்வை அக்செப்ட் பண்ணிக்குவா? லவ் இருந்தால் தானே லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு உன் மேலே அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸே வரல, புரிஞ்சுக்கோ ஆலிஸ். முடியாது. அப்போது உனக்கு வேற ஆள் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம், எனக்கு வேறு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஷாக்கடாக வந்து ஸோ ஜேகேயை பார்க்குறீங்க. அப்போ இல்லை, நீங்கள் யார் ஜேகே? அது என்கிட்ட கூட சொல்ல. இப்போ என்ன, அவங்க 2 பேருக்கும் நான் யாரை லவ் பண்ணுறேன்
அப்படின்னு தெரியணும், அதானே? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆலிஸ் பின்னாடியே வர்றா. ஸோ போயிட்டு உங்களை அப்படியே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாரு. என்ன எதுக்கு ஜேகே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறா? இப்படி சொல்லிட்டு இருக்கையில சடனாக வந்து ஜேகே வந்து உங்களுக்கு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. கையில் ரிங்லாம் வச்சிருக்காரு. ஃபோக்கஸ் லைட் வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக வந்து தெரிகிறீங்க. ஆலிஸ் வாயில் கையை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கா. அப்பயில ஜேகே வள வளன்னு கொல கொலன்னு பேசுறதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து என் ஒய்யன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூனைக்குட்டி மாதிரி வள வளன்னு பேசிகிட்டே இருப்பா. என்னவோ தெரில, அப்படியே டே பை டே ஃபாலோ ஆகிட்டே இருந்துட்டேன். இந்த 2 இயர்ஸில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆக்சுவலாக இந்த காலேஜில் உன்னை வந்து சேர்க்க வச்சதுக்கு காரணமே நான் தான் எங்கள் அப்பா கிட்ட பேசி உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த காலேஜில் வந்து உன்னை சேர்க்க சொன்னேன். பிகாஸ் நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. இதுக்கு மேலே இதை மூடி மறைச்சி ஒன்றாக போகிறதில்ல. நான் நினச்சா உனக்கு ப்ரைவேட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ப்ரைவேட்டாகவே போயிடும். அதான் காலேஜ் ஸ்டேஜுக்கு முன்னாடி இத்தனை பேருக்கு முன்னாடி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். லவ் யூ டி பூனைக்குட்டி அப்படின்னு உங்களை பார்த்து வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. அப்படியே வந்து எந்திரிச்சு உங்களை பார்க்குறாரு. எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ், லவ்வு எல்லாமே இருக்குன்னு. ஷாக்கிங்கில் அப்படியே நிற்கிறியா? பதில் சொல்லு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணி உங்களை சேரப் பண்ணுறாங்க. லவ் யூ டு ஜங்குக்கா, லவ் யூ டு ஸோ மச். ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு அவர் இன்னும் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆலிஸ் அழுதுகிட்டே வந்து காலேஜை விட்டு வந்து போயிட்டா. ஹாப்பி என்டிங். யா அல்லாஹ், உங்களை கொண்டு வந்து நான் சேர்க்கறதுக்குள்ளே நான் பட்ட ஒரு பாடு. அக்கா கேட்டுகிட்டே இருக்கு, நீ மற்ற நாளாக ரெக்கார்ட் பண்ணாமல் வீக்கெண்ட் பண்ணுற. கத்தாதீங்க நான் புள்ள எப்படி கத்தாமல் இருக்கணும். இவன் இந்த சைடு கத்துறான், இவன் இப்பயும் கத்துறாங்க. அம்மா இந்த சைடு கத்துறாங்க, அக்கா இந்த சைடு கத்துறாங்க. எனக்கு வேறு தொண்டை கட்டிக்கிச்சு. ஏன்னா எனக்கு வந்து கோல்டு வந்து ஜாஸ்தி இருந்துச்சாடா. ஸோ அதனால் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக வச்சு பேசினனால அது தொண்டை வேறு கட்டிக்கிச்சு. எப்படியோ காலையிலேருந்து ஆரம்பித்து 6-7 மணி ஆயிடுச்சு நான் இந்த ரெக்கார்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சுல. ஸோ 5 days கிட்ட மேக்ஸிமம் ஆயிடுச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியே. அதனால் நானே என்னை அறியாமலே ஒளர்றேன், வார்த்தையெல்லாம் ஒளருது. ஸோ ஆனால் ஸ்டோரி இல்லை, கதையில் ஒன்றுமே இல்லை. எந்த சீனுமே காலேஜில் வரவே இல்லை. அம்புட்டு வீட்லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் இது எப்பட்றா 1 மணி நேரம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியவே இல்லை. நான் யோசிக்கும் போது என்ன நினச்சேன்னா, இது 40 minutes தான் வரும், 40 minutes கஷ்டம், இழுக்கிறது கஷ்டமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது என்னென்னா 1 மணி நேரத்துக்கு வந்து நின்றுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ஏடா கூடமாக ஸ்டோரி நல்லா இல்லைனாலும் அப்பப்போ நான் இடையில ஒளறி இருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என் தங்கமே. ஸோ எல்லாருமே வந்து என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எப்போ ஒன் ஷாட் வரும்னு எனக்கு தெரிலடா. ஏன்னா வாய்ஸ் வந்து அடிக்கடி எனக்கு மாறுறனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் இருந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க, சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய், லவ் யூ.